இன்ட்ராகேட்டிவ்னா கொஷின். கொஷின்ல there are two types of question. WH type and yes or no type னு two types of questions இருக்கு. WH type and yes or no type. இப்போ இதில் நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்க போகிறோம், எப்படி மாற்றுறது டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், மித்ரா செட் டு நியந்தனா. சரி, ஏ மித்ரா செட் டு நியந்தனா கமா இன்வெர்டட் கமா வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணுற. வாட் ஆர் யூ டூயிங் மித்ரா, நீனா என்ன பண்றா? டிவி பார்க்கறோம். நேந்திரா இஸ் டூயிங், சரி நேந்திரா இஸ் வாட்சிங் டிவி அப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல. சரி, இப்போ நம்ம இந்த கொஷினை எப்படி இன்டைரக்டா மாத்துறது? டைரக்டா கேட்கும்போது நீ என்ன பண்றன்னு கேட்பாங்க. இன்டைரக்ட்ல மித்ரா நேந்திராவிடம் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று கேட்டாள் அப்படின்னு கொஷினை நம்ம என்ன மாற்றிடுறோம்னா ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிடுறோம். ஸோ டேரெக்டாக கேட்கும்போது தான் கொஷின், அது இன்டைரக்டாக மாறும்போது கொஷின் என்ன மாறிடும்? ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கொஷின்ன்றதால மித்ரா செட்டுன்றது ஆஸ்க்டு, நியந்தனா கேட்டுக்கொண்டாள். இது கன்ஜெக்ஷன் இருக்கான்னு பார்த்தோன்னா WH டைப் கொஷின்ன்றதால இது கன்ஜெக்ஷன், நோ கன்ஜெக்ஷன். ஸோ வாட்டுன்ற வேர்டே தான் கன்ஜெக்ஷன். ஸோ வாட்டை தூக்கி நான் முதல்ல போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ நான் இங்கே மாற்ற போகிறது வந்து என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டு. ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட்டில் எது ஃபஸ்ட்டு வரும்னா சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் என்ன வரணும்? வேர்ப் வரணும். ஸோ இந்த யூ யாரை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா நியந்தனாவை. ஸோ ஷீ ஆர் டூயிங், ஆர் ஆம் ஆர் இஸ் என்னவா மாறும்னா வாஸ் ஆர் வேர்னு மாறும். ஸோ ஷீ சிங்குலர், அப்போ அதுக்காக வாஸ் வரும். வாட் ஷீ வாஸ் டூயிங், இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வாட் அப்படியே போட்டுட்டு ஆர் வந்து என்ன மாறிடும்? பாஸ்ட் டென்ஸா வேறு, ஆர் வந்து வேறு, அப்புறம் ஷீ யூ வந்து ஷீ, டூயிங் அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிறப்பல டேரெக்டாக அப்படியே நம்ம மாற்றிடக்கூடாது. நீங்கள் அப்படியே மாற்றினீங்கன்னா என்ன ஆகிடும்னா ஆரை வேறுன்னு மாற்றினீங்கன்னா ஏன் அப்படிங்கிற மாதிரி வரும். சப்ஜெக்டே தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? வேர்ப் போட முடியாது. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு யூவை பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வேர்பை பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கொஷினோட ஸ்ட்ரக்சர், எந்த ஒரு கொஷினோடைய ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்பு, சப்ஜெக்ட், வேர்பு. வேர்பை ரெண்டாக பிரித்து போட்டு நடுவில் வந்து என்ன வந்திருக்குன்னா சப்ஜெக்ட் வந்திருக்கும். இதுதான் கொஷின். நீங்கள் என்ன கொஷின் வேணால் பார்த்துக்கலாம். வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், ஹாவ் யூ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க். ஸோ என்ன கொஷினாக இருந்தாலும், ஸோ ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க், ஹாவ் யூ மறைக்குதுராம்மா, நேரில் அடிக்குதுரா, ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க், உங்களுடைய வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்களா. இதை பார்த்தீங்கன்னா ஹாவும் கம்ப்ளீட்டடும் வேர்பு ரெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரித்து போட்டிருக்காங்க. ஹாவ் கம்ப்ளீட்டட்ன்றது ஒரு டென்ஸ், இது வந்து